மேற்கு வங்கத்தில் நிலவும் சமூக யதார்த்தங்களை கருத்தில் கொள்ளாமல் எஸ்ஐஆர் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதை பல்வேறு தரவுகள் காட்டுகின்றன. எஸ்ஐஆர் தொடர்பான நிர்வாக நடவடிக்கை பல்வேறு விஷயங்களில் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளன. இந்தியாவின் ஒவ்வொரு பகுதியிலும் வெவ்வேறு வாழ்க்கை முறை யதார்த்த நிலை இருக்கும் நிலையில் நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு ஒரே மாதிரியான விதிமுறைகள் வரையறுக்கப்பட்டுள்ளது. இது மக்களின் வாக்குரிமையை பறிப்பதற்கு வழிவகுத்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 7,60,00,000 வாக்காளர்கள் இருந்த நிலையில் எஸ்ஐஆர் வரைவு வாக்காளர் பட்டியலில் 58 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர். இதற்கு உயிரிழப்பு, குறிப்பிட்ட முகவரியில் வசிக்கவில்லை என பல்வேறு காரணங்கள் சொல்லப்பட்டன. அனைத்துக்கும் உச்சகட்டமாக நோபல் பரிசு பெற்ற பொருளாதார நிபுணர் அமர்த்தியா சென்னுக்கும் அவரது தாயாருக்கும் இடையேயான வயது வித்தியாசம் 15 ஆண்டுகளுக்கும் குறைவாக இருப்பதாக கூறி தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியது. இந்த பிரச்சனையால் அவரை போன்று 1990க்கு முன்பு பிறந்த பலரும் பாதிக்கப்பட்டுள்ளனர். ஒரு காலகட்டம் வரை இளவயதில் திருமணம், அதிக குழந்தைகள், குறுகிய இடைவெளியில் குழந்தைகளை பெற்றுக்கொள்வது சாதாரணமாக இருந்ததால் பெற்றோர் குழந்தைகள் இடையிலான வயது வித்தியாசம் குறைவாகவே இருந்தது. ஆனால் மக்கள் தொகை யதார்த்தங்களை கருத்தில் கொள்ளாமல் தற்போதைய எஸ்ஐஆர் நடவடிக்கை வெறும் நிர்வாக நடவடிக்கையாக மட்டுமே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேற்கு வங்கத்தில் மகப்பேறு விகிதம் 1.3% சரிந்துள்ளதால் புதிய வாக்காளர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைந்துள்ளது. 1990 காலகட்டத்தில் 2/3 பங்கு குடும்பங்களில் 5 அல்லது அதற்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தனர். இன்று அந்த விகிதம் சுமார் 44% குறைந்துள்ளது. இச்சூழலில் அதிக அளவிலான வாக்காளர்களை நீக்குவது அம்மாநிலத்தின் அதிகார வலிமையை குறைக்கும் என எச்சரிக்கப்படுகிறது. குடும்ப பெயர்கள், உறவுமுறை விவரங்கள் உள்ளிட்டவையும் பகுதிக்கேற்ப மாறுபடும். இவை வழக்கமான ஒன்றாக இருந்தாலும் இதனை காரணமாக கொண்டும் வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுபோன்ற காரணங்களால் மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகள் யதார்த்தத்தை பிரதிபலிக்கவில்லை என்று வல்லுநர்கள் கூறுகின்றனர். அதேபோல எஸ்ஐஆர் பணியில் புலம்பெயர் தொழிலாளர் பிரச்சனையை முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்கத்திலிருந்து 22 லட்சம் பேர் புலம்பெயர்ந்து பிற மாநிலங்களில் பணிபுரிந்து வருவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. இதனால் உரிய முகவரியில் வாக்காளர்கள் இல்லாதது சிக்கலாக மாறியது. 12.20 லட்சம் வாக்காளர்களை குறிப்பிட்ட முகவரியில் வசிக்கவில்லை என கூறி தேர்தல் ஆணையம் நீக்கியுள்ளது. இந்த விஷயத்தில் மேற்கு வங்கத்தை ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டிலிருந்து குறைந்த எண்ணிக்கையிலேயே புலம்பெயர் தொழிலாளர்கள் சென்றுள்ளனர். ஆனால் தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட முகவரியில் வசிக்கவில்லை என கூறி 66.4 லட்சம் பேர் நீக்கப்பட்டுள்ளது முரணாக பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டின் மகப்பேறு விகிதமும் தொடர்ந்து சரிந்து வரும் நிலையில் அதிக எண்ணிக்கையிலான வாக்காளர்களை நீக்குவது அநீதியானது என ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாட்டில் தரவுகள் முரணாக உள்ளதாக கூறி நீக்கப்பட்ட வாக்காளர்களில் 88% பேருக்கு இன்னும் நோட்டீஸ் அனுப்பப்படவில்லை. அதிலும் சுமார் 32 லட்சம் பேருக்கு அனுப்ப வேண்டிய நோட்டீஸ் அச்சடிக்கவே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இப்படி சிக்கல்கள் நிறைந்த நடைமுறையில் மேற்கொள்ளப்பட்ட எஸ்ஐஆர் பணிகளால் வாக்குரிமையை இழந்த மக்களுக்கு தங்கள் தரப்பு விளக்கங்களை அளிப்பதற்கான நியாயமான வாய்ப்பையும் உரிய நேரத்தில் வழங்க தேர்தல் ஆணையம் தவறுவது கசப்பான உண்மை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.